பூபதி வீட்டுல சின்னம்மா நல்லா இருக்காங்களா? என்னடா மாமான்னு கூப்பிட்டு அக்கா கல்யாணங்களா அப்பா கல்யாணங்களா நீங்க ஜாஸ்தி இது தேவட படி இது விட்டா முறையை மாத்திரம் வெட்டிக்கார பையன் என்னடா பண்ண போற? என்னடா அந்த வேலையை முடிக்க போறியா? போதுமா? ஏய் சரி ஏய் என் ஊரோ ஜம்பத்தாங்கல் செருப்பால போய் கட்டிட்டி அதான் அப்படின்னா கருணாச்சரி தேடுற கம்மியாட்டி என் ஊரோ ஜம்பத்தாங்கல் அப்ப நான் சொல்லிக்கிறா என் ஊரோ கேசி தாங்கல் என்னடா கேசி தாங்கல் ஜம்பத்தாங்கல் என் ஊரோ அதான்டா என்னடா அதான்டா உங்களுக்கு பச பச்ச 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 ஊர்றா எப்படி அப்ப அம்மா ஜாலும் வரைக்க மாட்டேங்குது அதேடுமா என்னடா டேய் என்னடா இப்பறா என் ஊரோ ஜம்பத்தாங்கல் எத்தனை வாடி சொல்லுவாங்க கம்மிட்டியா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவோட ஒரே ஒரு பிள்ளை ஆமா நான் பெரிய படகாரட்டு பிள்ளை பரவாயில்லடா பூபதி இந்த உலகத்திலேயே என்ன போல பெரிய வண்டி யாருமே வச்சில்ல அம்மா பெரிய வண்டியா வச்சுக்கிற பூபதி அம்மன் தேவடியா போயோ என்னடா தேவடியா பேனா சிரிக்கிறாங்க அம்மா பெரிய வண்டியா வச்சுக்கிற ஆமா என்ன ஒரு டியூஸ் பட்டியா அதோட பெருசு இல்ல ஸ்கூட்டரா அதோட பெருசு இல்ல ஒரு பைக்கா பார்த்தா அதோட பெருசு ஸ்கூட்டர் வேற பைக் வரையா இல்ல ஒரு காரா அதோட பெருசு இல்ல வேனா அதோட பெருசு இல்ல லாரியா அதோட பெருசு இல்ல பஸ் பார்த்தா அதெல்லாம் குசுட்டு அடிச்சிருவான் இல்ல ஒரு ட்ரெயினா அதெல்லாம் கையில தள்ளி போயிடுவான் இது ஏரியா பிளானா தண்ணியில மேல போடுவான் இல்ல கப்பலா அதோட பெருசு கப்பலை விட என்னடா பெருசு வண்டி இந்த உலகத்திலே என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல என்ன வண்டி சைக்கிள் சைக்கிள் அது பாரு அது போய் பெரிய வண்டி அதுல ஒரு வீல காணோம் அது கார்த்தி மாசம் ஆனா அந்த அது கூட 2 வீல காணோம் அடுத்த மாசம் அப்படியே வித்து திருடுவான் அம்மா வந்தால மட்டும் தான் அம்மா தட்டி டேய் வா அப்படி பெரிய பழகோட புள்ள ஏன் தாய் மாமா பொண்ணு இருக்குது ஆமா எங்க அப்பா அம்மா பார்த்து என் தாய் மாமா பொண்ணை கட்டி வச்சாங்கடா சொகத்தை கட்டு ஏடா கல்யாணம் பண்ணி வச்சா புள்ள குட்டி பேக்கத்தான் சந்தோஷமா இருக்கத்தான் ஜாலியா இருக்கத்தான் அப்படிதான் திரியிற மாமியா கூட நீ என்ன பண்றது ஏய் நான் கல்யாணம் பண்ணுவது மாதிரி தாய் மாமா பொண்ணு அது வயசுக்கு வராத பொண்ணு ஆட்டுக்குது நீ அந்த வயசு பொண்ணு அம்மா அடிதான் கட்டணும் என் தாய் மாமா விட்ட என் தாய் மாமா பொண்ணு வயசுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் வீட்டுல இருந்தா ஆமா யாருன்னா உன்ன போல பேமாடி வந்து பொண்ணு கட்டு போயிட்டா என்ன மேல பேமானின்றவா என்ன மேல பேமானி மாதிரி ஆள் வந்து பொண்ணு கேட்டு கட்டிட்டு போயிட்டா சொத்தும் போடு சொந்தமும் போடு இது ரெண்டுமே போக கூடாது எங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சரி என் பொண்டாட்டி தான் வயசு வரல அதானே நம்ம வீட்டுல இருந்து நம்ம பண்றது அதானே எவனா வெளியூர் சம்பாதிக்க போயிடலாம் அதானே நம்ம வயசுக்கு வராத பொண்ணுகிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் மெட்ராஸ் பெங்களூர் போனோம் நான் என்னன்றா என் பொண்டாடி இப்ப அரும்பு மாதிரி ஆமா அரும்பு எடுத்து மூந்து பார்த்தா வாசனை கும்முன்னு வரும் எப்படியா போய் வராது மறந்தாலும் வருமா வராதா வைடா வருமா வராதா மறந்தாதான் வரும் இப்படி வருவே வர மாட்டியா வர மாட்டியா போ வா வாமா நீ அம்மா அடி வைடா அத கசமா இருக்குது அது கூட படி முடியா மொட்டா இருக்கும்போது வாசனை வராது மறந்தாதான் வரும் இந்த புத்தி அரும்புல வருமாடா அப்படியே வரும்ன்றதோடயா சொல்லு இப்ப என் பொண்டாட்டி அரும்பு மாதிரி எப்ப பூ கொடுத்து எப்ப நாமோ என்னடா கேக்குறது அப்படி பம்பாய் போன வேலைக்கு ஓ ஏடா டேய் கெட்டின வந்து போனா இது மெட்ராஸ் போலாம் வரலாம் என்ன டேய் மாமா மாதுரை புடுதுற மெட்ராஸ் பெங்களூர் போனா ஒரு வாரம் வேலை செய்வான் ஆமா சனிக்கிழமை நைட் சம்பளம் குத்துறாங்க ஆமா சம்பளத்தை பார்த்தோன்னா பொண்டாட்டி ஞாபகம் வரும் ஓ பொண்டாட்டி நெருப்பு வந்துரும் அப்படியே டேய் ஐ பொண்டாட்டி ஞாபகம் வந்தோடனே சம்பாரிச்சு காசு பஸ்ஸுக்கு ஏறுவா ஆமா பொண்டாட்டி தேவையான எல்லாம் வாங்கி போவான் ஆமா திரும்ப பஸ் ஏறுவா ஆமா அப்படியே செலவாயிடும் ஓ அது செலவாயிடே போயிடும் பம்பாய்க்கு போலாம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் சம்பாதிச்சா ஊர்ல 10 ஏக்கர் நிலம் வாங்கலாம் கிணறு வெட்டலாம் அந்த எண்ணத்துல போனா நான் போய் சொல்லு 1.5 வருஷம் வேலை செஞ்சேன் பம்பாயில அங்க வேலை செய்யும் போது என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது பம்பாய்க்கு என்ன வருது பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டான்னு வருது பரவாயில்ல நல்ல
நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். அப்படியே பொண்டாட்டிக்கு ஒரு 10,000 மணி ஆர்டர் அனுப்புறேன். எதுக்கு அனுப்புற? அப்படியே பொண்டாட்டி வயசுக்கு வந்திருந்தா என் சொந்த செல்லுல ஒரு மஜா தண்ணி சுத்துங்க அப்படி 10,000 அனுப்பிச்சு விட்டேன். பரவாயில்ல. ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். ரெண்டாவது ஒரு லெட்டர் வந்து என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது. என்னன்னு வருது? உன் பொண்டாட்டி முழுவாம இருக்கான்னு வருது. நீ எங்க இருக்கற? பம்பாயில. உன் பொண்டாட்டி என் ஊர் தாகல்ல. என்ன பின்ன? இது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். அப்படி ஒரு 30,000 அனுப்பிச்சு விட்டா. எதுக்கு அனுப்புன? அப்படியே பொண்டாட்டி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல ஒரு வளைகாப்பு நடத்துங்க அப்படி 30,000 அனுப்பிச்சு விட்டேன். ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சேன். மூணாவது ஒரு லெட்டர் வருது. உன் பொண்டாட்டி 2வது புள்ள பெத்துக்கான்னு வருது. நீ எங்க இருக்க? நானே கேக்குறேன். நீ எங்க இருக்கற? நான் பம்பாயில இருக்கேன். உன் பொண்டாட்டி எங்க இருக்குது? அவர் தாகல. ரைட். ஓஹோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி 40,000 அனுப்பிச்சுட்டேன். எதுக்கு அனுப்புன? அப்படி வா வைக்கு மாமா. அப்படி 2வது புள்ள பெத்துண்டா. அது ஒரு பிறந்த நாள் கொண்டாடுங்க. ஒரு காது விழா கொண்டாடுங்க. அப்படி 40,000 அனுப்பிச்சுட்டேன். ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சேன். நானே பார்த்தேன். மஜா தறிக்கு போல. வளைகாப்பும் போல. மொத புள்ள பொண்ணுச்சு. அது போல. 2வது புள்ள போறச்சு. போலன்றயா? போலானா அப்படி நான் யோசனை பண்ணேன். நம்ம எதுவுமே பார்க்காம நம்ம ஊர்ல வந்து நம்ம தெருவில் நடந்து போனா ஒருத்தங்க காரி நம்மள எவனும் போய் கூடாது. அந்த அளவு நம்ம குடும்பம் நடத்தணும். அப்படி பம்பா இருந்து திருவண்ணாமலை ட்ரெயின் இறங்கி பஜார்ல போனேன். என்ன பிரியா பின்னாக்க வாங்கிட்டு போலாமா? 5 வருஷம் கழிச்சு புள்ளிகளும் பியும் புண்ணாக தான் வாங்கிட்டு போங்க. வேற எதுவும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அட ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்கப்பா. பேச்சுக்கா வாங்கி கொடுத்துட்றேன் காலைல. இப்படி போ வடவடே கிடக்கும். உங்க பார்த்து விட பையா அப்படி பஜார்ல போன மாதிரியா ஏமாச்சா மணி விக்கிடேஷ் அரளமனே எதிர வந்தான். அந்த மதான் அந்த தேவட பேர் தான். கறிக்கிட்டு போயா? ஆமா. ஏ மச்சா நான் பம்பாய்க்கு போய் 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. நம்ம ஊர்ல என் குடும்பம் எப்படிதான் கேட்டேன். உனக்குடாப்பா நீ பம்பாய்க்கு போன உடனே நம்ம ஊர்ல உன் குடும்பம் கொடி கட்டி பாருதுன்னா நான் எந்த வகையில பாருது கேட்டேன். நீ பம்பாய்க்கு போன உடனே நம்ம ஊர் பரி உன் பொன்னாடி வச்சு 2 புள்ள பேசுறா சொன்னதான். அம்மா கோவம் பொறி பறக்குது. தண்ணி வரும்போது கண்டுக்கல லெட்டர் வரும்போது அப்பெல்லாம் எடுத்துக்கல. அப்பைய கண்ணுல ரெட்டாவது ஊருக்கு போய் அவன் ஊட்ட கொடுத்துரும். ஆளை விட்டு வெட்டுறோம். இல்ல ஊரை விட்டு துரத்துறோம். அப்படி வைராயத்தோட போன உடனே வீட்டு தெருவாசி மூடிருச்சு. விட்டா ஓடு விழுகு. அருவாளோட சாஞ்சி போச்சு. விழுந்து போச்சு. அப்படி எட்டி பார்த்தா 2 பேருமே ஒரே பரியில் இருக்கிறாங்கடா. யாரு? என் பொண்டாட்டியோ சகல் தான். முடி பண்ணிட்டியா? சகல் தான்டா கல்யாணி. முடிச்சவங்க பார்த்தா முடிய. எங்க ஸ்டேஷனுக்கா? இல்ல பஞ்சாயத்துக்கா? இல்ல வேற எங்க? லிஸ்ட் ஆபீஸ் எதுக்கு பையா? என் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கு. எப்படி மாமா தர? காரி முஞ்ச நாயா எதுக்கான பரியாளி? பொண்டாட்டிய 2 புள்ள வச்சுக்கிறான். 2 புள்ள பேத்து வச்சுக்கிறான். அவனுக்கு போய் 2 ஏக்கர் இடம் எந்த விதத்துல நாயா? பண்ணத்தாண்டா நாயே. எந்த விதத்துல நாயா? நான் எங்கடா இருக்கிறேன்? பொம்பாவையில இருக்கிறேன். என் பொண்டாட்டியா இருக்கா? இங்க தாங்கல இருக்கிறேன். நான் அங்க இருக்கேன். என் குடும்பத்து வேலையை அவன் குடும்பத்து வேலையை எடுத்துக்கிட்டு செய்த அவன் கஷ்டத்துல வச்சுக்கலாம்டா. செத்தா சொல்லி கழிவா நீ ஆம்பளடா நீ. அட கண்ணாடி பையா. எதுக்கான ஒரு பரியாளி அவன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 2 புள்ள பேக்கிறது. அது பெத்தது கூட பரவாயில்ல. 2 ஏக்கரா இடம் எழுதி வச்சுக்கிற பாரு. அதாண்டா எனக்கு அறுக்குது. 2 ஏக்கர் போய் இடத்துக்கார 2 ஏக்கர் நிலத்தை போய் எழுதி வச்சேன். இன்னும் பண்ண ஆட்டார காசு எல்லாம் மாமியாவை சூத்துல போய் சொருவியா? அது எப்படி நீ மட்டும் ஒத்துக்க மாட்டேன்? என்னால வயிற்றுக்கு சோறு அம்மா எது தெரியல. எப்படி அப்ப நீயோட ஒத்துக்க மாட்டேன்? எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். மாமியா தாயா நினைக்கிறேன். கம்மியாட்டி மாமியா கையில 5 போட்டு நெகிழி சொல்லி போட்டு நான் ஏன் அப்படி பண்ண தெரியுமா? என் சகல கடை வச்சுக்கிறான். என் சகல கடைக்கு போனோடனே 4-5 பேர் முடி வெட்டுவோம், ஷோ பண்ணுவாங்க. நான் போன உடனே எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு எனக்கு முதல்ல ஷோ பண்ணி விடுவோம், முடி வெட்டி விடுவோம். காசு கேட்க மாட்டான். அதான் நானான்றேன். 2வது தங்கச்சி இருக்குது மல்லிகா. அதே மாதிரி கூட்டி வச்சுதா ஒருத்தவனுக்கு எல்லாமே பிரி. நீதான் கூட்டி வச்சனா? நீ கூட்டி வச்ச பிரி மாமா. பிரியா தேவடா பையா. ஒத்தாலகிரி கிரி வயாலிக்கு வளைகிரி. பாலடி தேவடா பண்ண பாடா.
தானே ஐயாறு மலை முதல்வனும் தானே சொந்த அம்மானை கொல்ல பிறந்தோனே அருமறை முதல்வனும் தானே ஐயா அருமறை முதல்வனும் தானே சொந்த அம்மானை கொல்ல பிறந்தோனே உன் அந்தரங்க யார் அறிவாய பாடி வந்த கோபன சோலையிடம் வளர்ந்தவா முந்தன் அம்மான் அனுப்பி வைத்த அழகை முளைப்பாலுண்டு ஐயா சுரேசரை கலைத்தவா அதாவது தேவதேவகி சுடலை நினைத்தாய் வடமதுரை கோகுல மதலில வினோதா ஐயா கோகுல மதலில வினோதா அன்று குஞ்சர மழைக்க வந்த பாதா மலரில வினோதா ஐயா கோகுல மலரில வினோதா அந்த குந்தர மலைக்க வந்ததாரா கோவிந்த கோவிந்த வென்று கும்பி அழுந்த பலிக்கு கொடுத்தாய் மலாத வச்சிரும் புத்தன் குச்சியில வச்சு விளையாடு ஜீவ கொடி எல்லாம் ஐயா கோவிந்தா உனது பாத்திரம் திருமகன் நாளாவது தேவதேவகி சுடலை நினைத்தாய் வடமதுரை ஐயா திங்களுடைய மச்சமி ஆடி அமரவந்த நிம்மனத்த தீரோ மூவாசையால் வாடி மெருந்தேனே ஐயா மூவாசையால் வாடி மெருந்தேனே திருமூலக அந்த பெருமானே மூவசையால் வாடி மெலிந்தேனே நான் மூவசையால் வாடி மெலிந்தேனே ஐயா மூவுலக அந்த பெருமானே தேவனால ஜீவன திரண்டனால கமல தேவைய திரண்ட யாரப்பா நாட்ட சூறாவ சாமி தமி தப்பிடம் இருந்த போதுமா ஐயா திருத்தி என்ன யாரப்பா திருமகன் நாளாவது தேவதேவகி சுடலை நினைத்தாய் வடமதுரை யாரு காரதாரக்கு அது தாவிது பூமிதி வந்தனே காரக்கா எங்க போன தேலி நீங்க அங்க இருக்கியா நான் அங்க போறமா குடியா வந்து பண்ணுவேன் எங்க போறானே ஐயோ ஐயோ ஒரு பொண்ணு வரக்கூடாதுன்றா எங்களாச்சும் ஓடி போறாளே ஏடா கம்மியாட்டி கேட்காத கேள்வி கேட்குதா கம்மியாட்டி என்னெல்லாம் கேட்டு நல்லா துருக்கு மாட்டி செத்துருடா அப்படியே அந்த கேள்வி கேட்குதா கேள்வி அப்படியா சே எனக்கு இப்பதான் கேடுச்சு ஆ. டெய்லி மருமாடு திட்டுவாங்க நீ போய் சாப்பிடல மருமாவு காலையில பண்ண மருமாவு கிட்ட திட்டு வாங்கினன்றா சத்தியமா சொல்றேன் ஐயோ வச்சாண்டா எனக்கு சித்திரை மாசம் பாரத குத்தானா கடலூர் பக்கம் 10 நாள் பாரத குத்து ஆமா 10 நாள் வயசோதர பாளையம் வயசோதர பாளையத்துல 10 ராத்திரி பாரத குத்தானா பாஞ்சாலம்மன் கோயிலுக்கு ஆமா 10 நாள் ஊட்ட பார்க்க வரல 16 பேருமே அதை முடிச்சு 2 ராத்திரி லீவ் வந்துச்சு ஆமா சம்பளம் கொடுத்தோன்னா அவன் பொண்டாடி பார்க்க ஊருக்கு வந்தோம் ஆமா எவ்வளோ என்ன விசந்து இருந்தானோ தெரியல அம்மா இவன் வீட்டுக்கு முன்னாடி தான் என் வீட்டுக்கு முன்னாடி தான் வீடு எதுக்கால வீட்டுக்கு போனேன் ஆ. என் போனோடனே என் வீடு டாப்பா போட்டு வெளியே சின்ன மேல உட்காந்து வந்தேன் ஆஹா. ஏம்மா இவன் போன நேரம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இவட போய் சும்மா இருக்குதுல்ல வரும்போதே பஸ்ல பொண்டாட்டி நம்ப மாட்டேங்குது உள்ளார போனோட பொண்டாட்டி சொல்லிட்டு மருமகளை கண்டுபிடிச்சா பாரு இடத்தாத்தோட போட்டு 2 பழம் புடுக்கலாம் ஈனு காட்டு டேய் டேய் பையன் என்னடா பண்ணா அவன் பையன் என்ன பண்ணா அம்மா படையப்பா ஜெயவேலு கைவேலா இது நான் கட்டின பல்ல குடுங்கின பல்ல இது கட்டின பல்ல இது பின்ன கம்பு போட்டு ஓட்ட பண்ணலாம் ஏய் மூஞ்ச பாரு. பின்னாடி கிடைச்ச அந்த பொண்ணு ஏய் பாய்க்கா வரப்பு வைக்க போருக்கு பண்ணுவா பாய்க்கா வரப்பு பண்ணு கேக்குதா ஏய், நீ பேசுற பேசாம 100 ரூபா கொடுத்து வாங்கி போறாங்களா பொறுமையா சொல்ற தேவடியா பையா பொறுமையா சொல்ற வைக்க போருக்கு பிறந்தவனா ஆ. பாய்க்கா வரப்புக்கு பிறந்தவனு கேக்குதா ஆ. உனக்கு ஏன்னா அர்த்தம் தெரியாதா கம்மியா தெரியுடா தேவடியா பையா ஏய் வைக்க போருக்கு பிறந்தவனா ஆ. இந்த பொது மைதானத்துல ஆ. வைக்க போர் போட்டா என்ன ஆகும் வரமாடு போற மாடுல புடி திண்டு போகும் அந்த மாதிரி உங்க அம்மாவை கண்டவன் புடுங்கி ஆ, நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அது உண்மை இந்த ஏரி புது வாய்க்காவில தண்ணி வந்தா ஆ. என்ன ஆகும் போற வரவங்க எல்லாம் மடமாட்டு போவாங்க கண்டவன் உங்க அம்மாவை மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் ஆமா இல்லன்னு சொல்லல நீ எப்படி பிறந்த நான் ஒன்ன மாதிரியா பிறந்தேன் என்ன மாதிரி பிறந்தல ஏய் நீ என்ன மாதிரியே பிறந்துக்கிற நீ எப்படி உங்க அம்மா போய் கேட்டு பாரு அவன் கம்மி அடிப்பியா எவ்வளவு பட கராத்தா தான் கத்துவாங்க எங்கடி போன ஆளு போவாயா அவ அடி
அடிக்க மாட்டான். ஏன் அடிக்க மாட்டான்? ஏன்னா அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கான். அந்த பழக்கமே கூடாது. சரி நான் என்ன கேட்டேன் கண்ணூர் போட்டியா யார கேட்ட? நீ ஒரு அப்பனுக்கு போனதுருக்க அதான் அடிக்க மாட்டேன் சொன்னேன். சரி மச்சான். அடிச்சவன் 10 பேருக்கு போட்டிருப்பான். யாரு அடிச்சவன் அடி வாங்கினவன் 3 பேருக்கு போட்டிருக்கான். அவன் சொல்றான் நீ தானடா அவனே பண்றான் நமக்கு மாதிரிய சம்பளம் கொடுத்தா ஒரு ஆள் மட்டும் வாங்க. ஏய் போடு வாடா டோடா பையா வாடா. ஏய் ஏய் போடா போடா போ. போடா பாலு. அவனுக்கு இந்த ஊர்ல ஆளுங்கறாங்க கூப்பிடுறாங்க பேரு புடிச்சா காலையறா யார் தெரியுமா வாத்தா உலகத்திலே வராத சாமி நான் வந்துக்கிறேன். யாரு தடி வேறா மஞ்சி. ஏய் எங்க இருக்கறான் அவன் தடி வரான் சித்ரா விட்டு போறான். ஏய் பாபா பூபதி அண்ணா வாயம்மா வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ அழகா இருக்கீங்கண்ணா. அழகா பேசுறீங்க. ஏதோ மாடு சடைக்கு வருதுடா. ஏய் அட சாண்டவன் போடுறீங்க. பாரு வாங்கண்ண மரியாதை கொடுத்தா மாடி மாடி சாண்டவன். சரி வரதா அவனுக்கு நீ தேவட போய் சென மாதிரி தான் இருக்கு கம்மி. மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. கண்ணேட்டி போய் சாட்டி வாங்குவேன் என் கண்ணுல மாட்டான். நீ வந்து அதுக்கு லாக் இல்ல மாடி சனியா வந்து நீ என்னடா பண்ண போற அதுக்கு லாக் இல்லாத கண்ணேட்டி நீ ஐயோ நான் நாய் மூஞ்சி நக்குதுடா. நான் ஒண்ணா சொல்றேன் கம்மியாட்டி. வாயம்மா வாங்கண்ணா கத்த சாமி வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம். வணக்கம் பூபதி அண்ணா. பாப்பா ஓய் உன்னை பார்த்தவுடன் உன் அழகு கண்டு ஐயோ எனக்கே கிளம்பிக்கிச்சு. கம்மியாட்டி பாடுறா. அப்படி சொல்ல ஒரு கிளம்பாத சாத்தி ஒன்னே எண்ணு அப்பகலா கண்முழித்த அப்பகலா கண்முழித்தீரா. என்னடா இது? ஏய் வாத்தா ஏய் ஏமா என்னடா நீ பால ஆயிட்டு கிடக்குது டேய் நமக்கு யாரும் ஆட மாட்டேது. ஏன் கண்ணேட்டி நமக்கு மேல ஆடாது நமக்கு மேல ஆடாது கீழே தான் ஆடும். கீழே ஆடும் ஏண்டா அவங்களுக்கு இருக்குது ஆடுது உனக்கு இருக்குதாடா டேய் சல் ஓடுறா. இருக்குதா நீ ஆடுறா வா மாதிரியா குள்ள போட்டாங்க வா. ஏய் கொல்லப்படியா. ஐயோ ஐயோ ஏ ராசாத்தி ஒன்னே எண்ணு அப்பகலா கண்முழித்த அப்பகலா கண்முழித்தீரா. நீ ஒன்னே கை பிடித்த அப்பகலா ஏய் இனிமே நீ கல்யாணம் பண்ண பொண்டாட்டி உன் அண்ணன் தான் பாத்துக்குவான். அரே நான் பாத்துக்கிறேன் ஏன் பொண்டாட்டி ஒருத்தா வேணும். ஏய் என் மவளா வேணும் மோகல நீயே பாத்தீங்களா? ஏய் நீ அதுக்கு லாக் இல்லைன்னா அப்புறம் இட்டு போய் சோறு போட்டு தான் ஆகணும் இரு நான் லாக்கில அந்த கம்மியாட்டி எதுக்கு உன் பொண்ணு எனக்கு கொடுத்தேன். தெரியாத கொடுத்துட்டான் தெரிஞ்சு குத்துக்கு மேடு வா. அவன் அடி பத்தி ஒரு தெரியாத தேவட பையா. ஏய் சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் தேவி திருவாரூர் தேரோட்டம் தேவி
யாரு மூஞ்சி காரி வீர கம்பெனி கண்ணு அடிப்பேன். வாமா ஓ வா. என்னடா காரி அவன் மேல பாவம்டாமா 6 மாசம் தான் மாசம். கார்த்திகை மாசம் அதான் கார்த்திகை புறா. மத்திய கார்த்திகை மாசம் காரி தான் துப்பியா மாசம்னா மாசம் வாங்கிடுவேன். அம்மாடி நான் அந்த மாதிரி ஆள் நானு. ஆம்பளை மாசமா எப்படி ஆகுவே? ஆ, ஆம்பளை போய் மாசமா ஆக முடியும்? அட கம்மி அடிங்க வாயா. நேத்து ராத்திரி ஒம்பா வந்தாடையா வீட்டுக்கு ஒம்பா. எங்க அம்மா வந்தாங்களா உனக்கு? எங்க அம்மா பார்த்து உங்க அம்மா போன் நம்பர் லாஸ்ட்ல 993 தானே? 993 தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்புறம் உங்க அம்மா கேட்டு போட்டு அதுக்கு நான் எங்க அம்மா எப்படி காலு ஒரு தெரியுமா கண்ணு அடிப்பேன். ஏன் உங்க அம்மா லாட்சி வேலை செய்யறாங்க? ஐயோ 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 ஏய் அழகா இருக்காங்கடா உங்க அம்மா அடிச்சு 3 வாட்டி குசு விட்டேன். ஐயோ ஐயா காருமாந்தத்த கருமாந்திரமா குசு அது. ஐயா வா நீ வரது வேண்டாம் வளர்க்க. வணக்கம்டா சரி போகட்டு விடு சபை பார்த்தா எப்படி இருக்கும் லட்சுமி கடாஜி முடி சபை. மகான் ராஜ்யபுரி சபை சும்மா டீ வருது. கீழே இருக்கிறான் ஆளு நான் பேலாம கூட இருப்பேன். டீ இல்லாம இருக்க மாட்டேன். ஐயா ஐயா நான் தடிக்கிட்ட பேவல கருமாதம் 6 மாசம் தம்பி ஆமா கும்பகாரன் 6 மாசம் கேள்வி 6 மாசம் கேமரா மாட்டேன். ஐயா ஐயா ஐயோ 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 பெரிய வாயில புண்டியா இருக்கு. ஏய் யாரு வாயாடுவா ஒக்கா வாயாடுவா அம்மா வாயாடுவா சித்தத்தா வாயாடுவா பெரியத்தா வாயாடுவா அம்மா வாயாடுவா தங்கச்சி வாயாடுவா நான் அது மாதிரி ஆளு கிடையாது கையை நீட்டி போற பேசாத பொண்ணாட்டி நானு காண்டவனுக்கு போடுறவையா நந்தோடி போடுறவையா அதாவது ஆளை மட்டும் போடுறேன் ஊச்சுக்காரிக்கு போடுறவையா எல்லாம் ரேட்டு வருது. மாதிரி வாங்கின வேலைக்கு அப்படியே வந்துடுறேன் அது 5000 ரூபாய் நடி சொன்னா 500 ரூபாய் நடி இருப்பாரு. கும்பந்தி வா 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு நடிச்சானா 500 ரூபாய்க்கு நடி கும்பந்தி வா 500 ரூபாய் நடி பாய் தெரியுமா? கிரிவலம் போயிரியா? ஆமா வாயம்மா. தம்பி ஓ சபை பார்த்தா எப்படி இருக்கும் சபையை பார்த்தா லட்சுமி கடாஜி முடி சபை. மகாராஜ்யபுரி சபை ஆமா. இந்த சபை எப்படி இருக்கு அருமையா வந்திருக்கு. அருமையா வந்திருக்கு மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குருதேவம் இதோ வந்திருக்காங்களே ஆ. அவங்களுடைய பாதத்திற்கும் பாதத்திற்கும். அவங்களுடைய பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம் வணக்கம்மா. என்னுடைய வணக்கம் கோடி வணக்கம். பாய் சொல்கிறேன் சொல்லுமா தம்பி எனக்கு 3 பேர் உண்டு உனக்கு மூணா ஏமா உனக்கே 3 வந்துச்சு ஏய் 3 பேர் உண்டு எப்படி ஏய் இடும்பி கமலக்கண்ணி மும்முலக்கண்ணி மும்மூலக்கண்ணி ஆமா தம்பி மும்முலக்கண்ணி இருக்கின்றது எதனால் தெரியுமா பொதுவா பெண்களுக்கு எத்தனை ஸ்தனம் பார்த்திருக்க
இது கிடையாது. பொதுவா பெண்களுக்கு 2 தனம் தான். எனக்கு மட்டும் 3 தனம் உண்டு. ஐயோ ஐயோ பின்னால ஒண்ணு கடவுளை போட்டு போய் பட்டக்ஸா இருக்குது. ஆமா பின்னால ஒண்ணு ஜாக்கெட் உள்ள இருக்குதா? ஆமா. எங்கடா போற? ஒண்ணு போடா. அங்க போங்கடா எருமாடி பீ பீ எல்லாம் இருக்கு. நீ வர மாட்டீங்க. இனிமே பேசாதா. பொதுவா பெண்களுக்கு 2 தனம் தானே. ஊத்துறோட போனதுல டெய்லி கடிச்சிடும். அங்க எது இல்லடா பையா. நீ போயா. ஏய் ஐயோ என்ன இதுக்கு அங்க போக சொல்ற? மோட்டர் ஆன் பண்றதுக்கு. ஐயா 2 தனம் தான். ஆமா. எனக்கு மட்டும் 3 தனம் உண்டு. என்ன காரணம்? எப்படி தெரியுமா? அந்த உருவத்தில் எப்படி தெரியுமா? எங்க அண்ணன் இருக்கின்றாரே இடுபாசூரன் தங்கை. என் பேர் இடுபாவதி. இடுபாவதியா இருந்தாலும் நான் ஒண்ணு தம்பி 3 தனம் இருக்கின்றது. அது எதனால் வந்த தனம் தெரியாதா? நானும் உன பிரசவம் பார்த்த வந்தது எனக்கு. ஐயே ஐயே சொல்றது கேளண்டா. சொல்ல நீ. டேய் என்ன வாடி போடு பொண்டாட்டி ஆடுதே வாடி போடு. நீ ஒரு சூத்த மூடு. சரி மச்சான். நீ வாமா. தம்பி 2 பேரும் அக்கா தம்பி. அக்கா அடிச்சு போ குடிக்கோ. அக்கா தம்பினா வாடி போண்டா கூப்பிடுறியா? ஒண்ணா கூட படுத்துக்கோ. ஏய் ஐயோ மாதிரி சின்ன வயசுல யாரும் வர மாட்டாங்க. தப்பா சொல்லல அவன. ஏன்? ஒரு பெண்களை பார்த்தா மரியாதை கொடுப்பான். மரியாதையா அக்கா தம்பி தங்கச்சி மத மதிப்பான். மதிப்பான். அத மதிக்கிறானு ஒரு தாய் உலகத்துக்கு மரியாதை கொடுக்குறானேன்னு மரியாதை கொடுக்குறானே. கவர்மெண்டே பார்த்து பரிசு கொடுத்தது அவனுக்கு. தம்பி தாய் கொடுத்துக்கெல்லாம் பார்த்து மரியாதை கொடுத்து அக்காவை அக்கா நினைப்பா. ஆமா. தாயை நினைப்பா. தங்கச்சி தங்கச்சி நினைப்பா. மாமியா நினைப்பா. பொண்டாட்டி கூட தாயை நினைக்கிறவன். அப்படி நினைக்கிறேன் சொல்லிதான் கவர்மெண்ட். பொண்டாட்டி கூட தாயா நினைச்சு கவர்மெண்டே பார்த்து பரிசு கொடுத்துருக்குன்னா அப்படி என்னதான் எடுத்து கொடுத்தது? 2 செருப்பு எடுத்து காதுல கோத்துது. ஆமா ரைட்டு தான். தம்பி நீ பேசக்கூடிய வார்த்தைக்கு இது மாதிரி தான் கோப்பாங்க. ஆமா. உடனே கோத்துக்கிறான். என்ன தாலி. ஐயோ ஐயோ 3 தனம் எடுத்தது எதனால் வந்த தனம்? பரமக்கடவுளை கோரி தபம் செய்து ஐயா பரமக்கடவுளே பொதுவா பெண்களுக்கு 2 தனம் தானே, எனக்கு மட்டும் 3 தனம் வந்த காரணம் என்ன அப்படின்ற பரமக்கடவுளை கோரி தபம் செய்த போது என் தமத்துக்கு வச்சு பரமக்கடவுளை அங்கே வந்தாரு. வந்து அம்மா இருப்பி உனக்கு என்னமா குறை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொல்றேன் ஐயா பரமக்கடவுளே பொதுவா பெண்களுக்கு 2 தனம் தானே, எனக்கு மட்டும் 3 தனம் வந்த காரணம் என்ன அப்படி கேட்டதுக்கு அதுக்கு அவர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அம்மா உனக்கு கண்ணி கேட்ட ஆடவன் யாரை பாக்கின்றவன் நீ யாரா? என்னடி கண்ணி கேட்ட ஆடவனா இவன் ஆடுறான்? இல்லம்மா அவனா ஆயிடுவானா அப்படின்னு பாக்குறான். அவனா இருக்கலாமான்னு. அப்படியா? என்ன கல்யாணம் ஆகல? ஐயா ஐயா மூஞ்சியா என்ன கல்யாணம் ஆகல? உன்னை பார்த்தாலும் ஒரு எதுக்கு மேல போடுவாங்களா அப்படின்னு பாக்குறான். எதுக்கு மேல முறுக்கு மேல போட்டு அப்படியே போச்சிடணும். விடக்கூடாது. கண்ணு கை கால் கூட தெரியக்கூடாது. போச்சு குத்து குத்து குத்துரும். குத்துணும். அது குத்தல அப்படி வச்சிடறான். வர வெள்ளிக்கிழமை நடப்பு வச்சிடறான். உனக்கு கண்ணு கேட்ட ஆடவன் யாரை பார்க்கின்றாயோ அவரை பார்த்தா உனக்கு பின்னால தனம் அடித்து விடும். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி ஆள் யாரும் பார்த்தா அப்படி என்ற வரப்பிரசாதம். தம்பி பாண்டவர் 5 ராஜாக்களின் தர்மனுக்கு நேரடியோர் பீமாச்சு பார்த்த உடனே யாரு? அதான் பேர் சொன்ன பீமாச்சு அந்த மேட்டில கடிக்கிறா. ஏண்டா அவரு கட்டினா என்ன? ஐயோ தஞ்சா ஐயோ வா மச்சான். என்ன மச்சான்? மூடியார் பேர் கேளா. ஐயோ வா பச்சாத்தி வா. ஏமா மூடியார் பேர் கேளா. அம்மா பேர்ரா. அம்மா வரட்டுமா? நானும் வச்சிருக்கேம்மா. டேய் என்ன வைக்கிறா? வணக்கம் வணக்கம்மா. நல்லா இரு. எங்க வீட்டுக்கு ராத்திரிமா யாருமா? டேய் 16,000 யானபலம் 10,000 சிங்கபலம் எடுத்த பீமன். பீமன். ஆமா அதான் அவன் மாட்டாடா. அவங்க வீட்டுக்கு வேலைக்காரன் அந்த அம்மாவோட ஆண்டியா 16,000 யானை பணம் 10,000 சிங்க பணம். ஏய் பூவே பயமா அவர் கசமான நீ கூட்ட அவருக்கு அவரே கசமாக்கிறாரு. மாமா குரோம்பேட்டை தெரியுமா? ஏய் அது மெட்ராஸ் இருக்குதுடா. உன் அம்சர் தம்பி எங்க? தம்பி அண்ணவரை பார்த்த உடனே எனக்கு பின்னால இந்த தனம் பண்ணி விட்டது. ஏய் வாட தேவடா பையா. வாட காட்டவனுக்கு போடுறே. அவன் வந்து அடிக்கிறான். என்ன பண்றான்? ஏய் சப்போர்ட் பண்ண அவன் பேமன் வந்து அடிக்கிறான். அதுக்கு யாரா பேமானி? வாடா வாடா. ஏய் சண்டை 2 பேரும் சண்டை.
ஏய் வாட்டம் தாட்ட மாட்டேங்கிறானு வா ஏன் தெரியுமா உன்னை அடிக்கல ஏன் மச்சான் நீ எனக்கு சுண்ணி மாமனா ஐயோ சின்ன மாமனார் சொல்றா சின்ன மாமனார் சொல்றா ஏம்மா வீடியோல பாத்துட்டீங்களா சத்தியமாவே சின்ன மாமனார் தான் பொண்ணு ஒண்ணு இருக்குது வீட்டுல ஐயோ திடீர்னு பேர் வரலையே அடி மாறியத்த தாய கோபால கண்ணா டீ ஒண்ணு வர மாட்டேது பாரு இன்னும் வாயம்மா தம்பி அண்ணா திருமணம் செய்து அவரு நானும் கூடி குலாவி ஒரு பிள்ளை வெற்றி பெற்றிருக்கு ஓஹோ பிள்ளை இருக்கு ஆமா அவனுடைய பேர் என்னம்மா அவன் பேரோ கடோர் கடன் ஏம்மா ஓ கடோர் கடன் சொல்றீங்களே ஆமா அந்த பையன் கீராவனா செத்துறானாமா தம்பி ஏமா சின்ன வயசுல கால் வாங்கி என்னம்மா ஏன் ஆயுர் சொன்ன கம்மியாடி என்ன பண்ணுங்க என்னுடைய மகன் இருக்கின்றாரே அப்படி தம்பி 18 நாள் சண்டை வைத்து ஏற்படுத்தி 14 சண்டையில் இரவு சண்டையில் என் மகனை மடித்து விட்டார்கள் ஆமா எல்லாம் எங்க அண்ணன் இருக்கின்றாரு கோபால கண்ணன் அவர் தான் காரணம் ஓஹோ ஆமா அவரை வைத்து மடித்து விட்டார்கள் ஆனா இன்று எங்க வீட்டுக்கார பார்க்க வேண்டும் ஓஹோ அதனால் என்ன சண்டை சார்லாம் அனைத்து முடிந்து 31 நாள் 31 தினம் ஆகிவிட்டது வீட்டுக்கார பின்ன அமைச்சரா இருக்கின்றார் நிதி அமைச்சர் ஓஹோ எங்க மூத்தார் இருக்கின்றாரு ராஜு அவர் முதலமைச்சர் நாட்டுக்கு முதலமைச்சர் எங்க வீட்டுக்கார் நிதி அமைச்சர் கல்வி அமைச்சர் மூன்றாவது இருக்கின்றாரு என் மைத்துனர் கல்வி அமைச்சர் ஆமா அப்படி இருந்தாலும் இப்ப வாழ்ந்து வரோம் ஆனா வீட்டுக்கார பாருங்க உங்க வீட்டுக்கார ஒரு சீக்கிரம் வர சொன்னாருமா போய் சொல்லுவோம் ஓடியா யாரா போனா ஐயா மகாராஜா மகாராஜா தங்கள் மனைவி வந்திருக்கிறோம் சொல்லலாமா ஏங்க வாயர் பண்ணீங்க அப்புறம் நீ சாப்பிடுறியா கண்ணே கமலக்கண்ணு வணக்கம் சுவாமி ஐயம்மா திசாடா மதினா கண்ணே கமலக்கண்ணே என் பாஸ் நீ ஏன் அங்க போன போது அதெல்லாம் தொட்டிட்டு ஓடறான் நான் தான் இங்க இருக்கேன் ஆமா நீ என்ன பண்ண தொட்டிட்டு ஓடறான் ஆமா கோபங்கனா வரலாறு வந்தா அவன் மறுபடியும் திருப்பி இப்படியே ஓட்டி வந்தான் ஓட்டு வந்தா ஆவே ஊம நாயா ஓபபா பாத்து பண்ணியா என்ன நீங்க சும்மா நடக்குது ஏங்க ஒரு காது பாத்து கேளு. கேக்கலாமா கேளு. ஐயா இல்ல ரெண்டு நீல சில்லறை
ஏய் பூபதி ஐயா மகாராஜா அண்ணன் தர்மராஜ் இருந்தா சொல்லணும் சொல்லுவோம் ஐயா மகாராஜா உடைய தம்பி மாறு தீபஜான என்னுடைய தம்பி தீபஜான பொண்டாட்டி வந்து விட்டாரா மும்பல கட்டி 3 கட்டி வந்துக்கலாம் சரி வந்து உங்க மனைவி பேர் சுமாதனம் கூட நீங்க பாறா உட்காரா ஏய் உட்கார் ஐயா ஐயோ அப்பா ஆளே பாருடா ஆந்த மாதிரி ஓஹோ அண்ணா அம்மா அம்மா தம்பி நான் பழைத்தேன் அடி வந்து வந்து எந்தன் பாதம் பணிந்த தம்பியே ஆதாரமாக நீ சேவித்தபடியினால் என்றைக்கு சுபச்சி அவன் தோடு வாழ பாக்கியம் தம்பி அண்ணா என் மனைவி வணக்கம் 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 கமலக்கண்ணி சுவாமி வணக்கம் சுகமாக வாழ்ந்தது அக்கா வணக்கம் எல்லாருமா அண்ணா என்னை அழைத்த காரணம் உன்னை அழைத்த காரணம் எப்படி என்றால் சுவாமி நாங்கள் எப்படி என்றால் இன்றோடு நாம் அஸ்தினாபுரத்தை ஜெயம் பெற்று 31 நாள் ஆகிறது. ஆமா ஆகி நானும் நம்மளுடைய மனைவி பாஞ்சாலி இருக்கின்றது. இருவருமாகத்தானே பஞ்சனையில் இருக்கின்ற தருணத்திலே எங்களுக்கு வேற்று முகமாக அனைத்துமே தெரிகின்றது. அதனால் ஒன்றும் புரியவில்லை. அதனால் தாத்தாவாக விளங்கக்கூடிய வியாசரை அழைத்து தக்க ஆலோசனை கேட்டோம். கேட்டதற்கு அவர் என்ன செய்தார் பிரம்மகத்தி தோஷம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அனைவரையும் அடித்து விட்டோம் அல்லவா, சேனாதி சேனை எல்லாம் அடித்து விட்டோம் அல்லவா, அதனால் உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்திருக்கிறது சொல்லிட்டாரு. அதனால் அது நீங்க என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டாரு. அந்த தோஷம் நீங்க வேண்டுமானால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் அந்த தோஷம் நீங்குமா? சரி, அது எப்படி செய்யணும்னு கேட்ட போது சுவர்ணாபுரத்தில் இருக்கின்றான் யவர்ணாசூரன். அவனிடம் 5 லட்சம் பொருந்திய குதிரை இருக்கின்றது. அதை சென்று அவனை வெற்றி பெற்று அந்த குதிரையை வாங்கி வந்தால் நாம் அஸ்வமேத யாகம் செய்யலாம். ஆமாப்பா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுதான் சமயம் என்று சுண்ணாபுரி தேடி போக அந்த நேரத்தில் சுண்ணாபுரி ஆண்டவர் கூட எவரோ சொல்ல தக்கல் வந்து